அன்னா அபிஷேகம் என்றால் என்ன? அன்னம் பரபிரம்மனின் ஸ்வரூபம் என்றும் உணவே இறைவன் என வேதங்கள் பல கூறுகின்றன. உணவை உயர்ந்ததாக நினைத்து சிவபெருமானுக்கு அன்னத்தை அர்ப்பணிப்பதே அன்னாபிஷேகம். அன்னாபிஷேகத்தின் ஆரம்ப வரலாறு என்பது புராணங்கள் கூறுவது என்னவென்றால், உலகில் உயிர்களை உருவாக்கி வாழ வைத்தவர் சிவபெருமான். அவர் வழங்கும் அன்னத்தை அவருக்கே மீண்டும் அர்ப்பணிக்கும் நன்றி அறிதலே அன்னாபிஷேகம். அன்னத்தை சைவமாக உருவாக்கி பகிர்வது மிகப்பெரிய தர்மம் என்பதால் அதை சிவபெருமானுக்கு அர்ப்பணித்து பிறகு பக்தர்களுக்கு பகிர்கின்றனர். பசி இல்லாத உலகம் எனும் பிரார்த்தனையில் அன்னத்தை தெய்வமாக கருதி வழிபடுவது பசிப்படுவோர் இல்லாமல் இருக்கட்டும் என்ற அருள் வேண்டல். புராண குறிப்பு கூறுவது என்னவென்றால், சில சைவ ஆகமங்களில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் உலகில் உள்ளவருக்கு பசி நிவாரணமும் அன்னத்தின் பரிசுத்தம் இவை பற்றி கற்றுத்தந்தார் என குறிப்பிடுகிறது. அதனால்தான் மண் உடலாகவும் அன்னம் உடலை வாழ வைக்கும் சக்தியாகவும் சிவன் உயிரின் ஆதாரமாகவும் இருக்கின்றார். இந்த மூன்றும் ஒன்றாக இணையும் ஆன்மீக தத்துவத்தை காட்டும் வழிபாடு. உணவே தெய்வம். தெய்வத்தில் அன்னத்தை காண்பதே அன்னாபிஷேகம். அது பசி தீர்க்கும் பக்தியின் வடிவம், அன்பின் வழிபாடு, அருளின் சாட்சி. இவை இந்த அன்னாபிஷேகம் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று நடைபெறுகிறது. இந்நாளிலே நாமும் நம்மால் முடிந்த அளவிற்கு உணவில்லாமல் இருப்பவருக்கு உணவினை அளித்து சிவபெருமானின் பூரண அருள் கிடைக்க பிரார்த்திக்கொள்கிறோம். பசியில் உள்ளவருக்கு உணவு கொடுப்பது சிவனுக்கு நேரடியாக நன்றி சொல்வதாக உள்ளது. எனவே நம் குடும்பத்திலும் ஒற்றுமை ஓங்கும், அன்பு, கருணை, பாசம் வளரும். ஓம் நமச்சிவாய.